ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல்ல நான் ஒரு பாட்டு ஒன்று நான் கேட்டேன். நிறைய பாட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் தமிழ் பாட்டு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் குஜராத்தியில் பாட்டு கிடையாது, சண்டே ஸ்கூல் சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ் தான் நாங்கள் நிறையா போட்டு நான் எப்பவுமே நான் வீட்டில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வேலை செய்யும் போது கூட நான் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு பாட்டை கற்றுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக நீங்கள் டைம் எடுத்து உட்காந்து நீங்கள் கற்றுக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் பாட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? வீட்டில் நீங்கள் கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ தான் எல்லாருக்கையும் மொபைல் இருக்குது. மொபைல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பாட்டை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சமையல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டைமில் அந்த பாட்டை நீங்கள் போட்டு உங்கள் பக்கத்தில் நீங்கள், நான் அப்படி தான் பண்ணுவேன், பக்கத்தில் போட்டுட்டு வீடு பெருக்கும் போது கூட பாட்டு கேட்டுகிட்டே வீடு பெருக்கலாமே, ஓகேங்களா? அந்த பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னு சொன்னால், அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாயில் வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதை நீங்கள் கேட்டு டெய்லி நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் போட்டு ஒரே பாட்டை அது நீங்கள் மனப்பாடம் வர வரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த பாட்டு அப்படியே உங்கள் மைண்டில் செட் ஆகிடும். இது பாட்டு கற்றுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி. ஏன்னா சண்டே ஸ்கூல் சாங்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். இப்படி தான் நான் கற்றுக்குவேன். நான் ஒரு பாட்டை கற்றுக்கணும்னு சொன்னால் அந்த பாட்டை நான் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு கேட்பேன். அப்புறமா நான் கொஞ்சம் ஒரு நாள் ஆன பிறகு நான் மறுபடியும் அந்த பாட்டோட சேர்ந்து நான் பாட ஆரம்பிப்பேன். அப்படி பாடி அதுக்கப்புறம் மியூசிக் இல்லாமல், பாட்டு அந்த ஆடியோ இல்லாமையே நம்ம பாட்டு பாட கற்றுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பாட்டு சொல்லித்தரேன். இது ஒரு சின்ன பாட்டு தான், பழைய பாட்டுன்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக கேட்டதில்லை, இப்போ புதுசாக எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. வெரி ஈஸி, வெரி சிம்பிளான ஆக்ஷனு. இந்த பாட்டை நீங்கள் கற்றுக்கோங்க. இது நான் எழுதுகிற பாட்டு இல்லை, நான் பார்த்து அந்த பாட்டை நான் ஆடியோ பார்த்தேன், அதில் வீடியோ எதுவும் இல்லை, ஆக்ஷன் எதுவும் இல்லை. அதனால் நானே ஒரு ஆக்ஷனை போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரில. இதே ஆக்ஷன் தான் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஆக்ஷன் போட்டால் கூட இட்ஸ் ஓகே தான். ஆனால் பிள்ளைகளுக்கு வெரி சிம்பிளான ஒரு பாட்டு, ஈஸியாக பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. இதை நீங்கள் உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாகவே உங்கள் சண்டே ஸ்கூல் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.